வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் சொல்ல போகிற மூவி வின்னர்ஸ் அண்ட் சின்னர்ஸ் அப்படின்ற படத்துடைய சீக்வன்ஸ் 2 தான், அதாவது பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஜாக்கி சான் மூவி தான், காமெடி அண்ட் ஆக்ஷனும் இதில் இருக்கும். ஸோ பார்ட் 1 எப்படி இருந்ததோ அதே மாதிரி பார்ட் 2வும் காமெடியில் நல்லா இருக்கும். அந்த படத்துடைய கதையும் இந்த படத்தோட கதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ்லாம் இதுலேயும் நடிச்சிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன நேம் ஒவ்வொரு ஆக்டருக்கு சொன்னனோ அதே மாதிரி இந்த பார்ட் 2லையும் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த மூவியோட நேம் போடுறாங்க, மை லக்கி ஸ்டார்ஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஜாக்கி சான் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. ஹாங்காங்கிலேருந்து 100 கோடி ரூபா மதிப்புள்ள டைமண்டை திருடிக்கிட்டு ஜப்பானுக்கு திருடங்க வந்துடுறாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் என்னுடைய பார்ட்னரும் ஜப்பானில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லன்னு சொல்கிறாரு. அப்போ ஜாக்கி சான் வந்து அந்த வைரத்தை திருடின ஒரு திருடனை பார்த்துட்டு அவனை சேஸ் பண்ணலான்னு பின்னாடியே போகிறாரு. ஆனால் அந்த திருடன் திரும்பி நம்ம ஜாக்கி சானை பார்த்துறாரு. ஹாங்காங் போலீஸ் வந்துட்டாண்டோய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போகிறான். அந்த திருடன் ஜாக்கி சான் கையில் மாட்டாமல் ஜாக்கி சானும் அந்த திருடன் பின்னாடி ஓடுறாரு. அதோட கூட சேர்ந்து ஜாக்கி சானுடைய பார்ட்னராக இருக்கிற ரிக்கி அப்படின்ற ஒருத்தனும் அந்த திருடனை துரத்துக்கிட்டு போகும்போது அந்த திருடனுடைய பார்ட்னரை அவன் பார்த்துட்டு அந்த ஹாங்காங் போலீஸ் வந்துட்டான்டா, நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்டான்னு சொல்லிட்டு ஒரு காரில் ஏறி தப்பிச்சு போகிறாங்க. அப்போ ஜாக்கி சான் அதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு டாக்ஸியை வழிமறைச்சி அந்த டாக்ஸியில் ஏறி அந்த டாக்ஸியை ஓட்டிக்கிட்டு ஜாக்கி சானும் அவருடைய கோ பார்ட்னரும் ரிக்கியும் அவங்கள சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த திருடனுங்க ஒரு தீம் பார்க்குள்ளே போயிடுறானுங்க. அந்த தீம் பார்க்கில் கும்பலாக கலந்துடுறானுங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜாக்கி சானும் அவருடைய பார்ட்னர் ரிக்கியும் ராட்னத்து மேலே ஏறி அந்த கும்பலில் அந்த 2 திருடங்க எங்கே இருக்காங்கன்னு சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவனை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்த உடனே ஜாக்கி சான், ரிக்கி அவனுங்க 2 பேரும் அங்கே இருக்கானுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்கி சானும் ரிக்கியும் அந்த ராட்னத்துலேருந்து கீழே இறங்கி போய் அந்த கும்பலில் அவங்கள கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணுறாங்க, சேஸ் பண்ணுறாங்க. அந்த திருடங்களை கண்டுபிடிச்சி அவங்கள ஃபைட் பண்ணி அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாக்கி சானும் அவருடைய பார்ட்னர் ரிக்கியும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபைட்டில் அவனுங்க தப்பிச்சு போயிடுறானுங்க. போனதுக்கப்புறம் இவனுங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு நிஞ்சா கேங் வருது. அந்த நிஞ்சா கேங் கிட்ட இவங்க அடைக்கலம் புகுந்துட்டாங்கய்யா. உடனே ஜாக்கி சானும் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ ரிக்கியை வந்து அவங்க அடித்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ரிக்கியை மொத்தம் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஜாக்கி சான் வந்து ரிக்கியை தேடி அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அந்த தீம் பார்க்கில்.